ஒரு யோசனை வந்து விட்டு சொல்லி அப்படி சொன்னீங்களா? நான் கூட சென்னையா இருக்கு கட்டினீங்களா? அப்படிதானே கட்டினது. சென்னையா இருக்கு சரி சொல்லுங்க. சரி வேற ஒண்ணும் இல்ல. இப்ப சொல்லிட்டு யார் எதை கேட்டாலும் தரேன் சொல்லி யார் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் தட்டாமல் தரப்படும். இனிமேல் நான் சாப்பிடுறேன். ஏன் சாகணும் முடியல வந்தேன் சொல்லிதான் தெரிஞ்சுதான் சொல்லியிருக்க மாட்டேன். இல்லைங்க இது தெரிஞ்சுதான் சொல்லியிருக்க மாட்டேங்க. போய் சொல்லுங்க விட்டுருப்பேன் சாக விட்டுருப்பேன். ஆமா அப்புறம் என்ன ஏங்க நீங்க செத்து இருந்தா நீங்க வீட்டுல இருந்தா சோறு கறி சோறு அடிப்போம். செத்து போயிட்டு எனக்கு என்ன வேலை? தப்படிக்கிற வேலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்? இலவு சொல்லி போவேன். அதுக்கப்புறம் இலவு சொல்ல போனா சும்மா இருப்பாங்களா? அங்க போறவங்களை கூலி கொடுப்பாங்க. அதையும் வாங்கிட்டு வருவேன். அதனால உயிர் உழைச்சது லாபங்களே நஷ்டம் எனக்கு நஷ்டம். ஏன் வயிற்றுல மண்ணலி போட்டு அடுத்து எப்ப சாகுற ஐடியா சொல்லிட்டு போ. சுவாமிஜி அவர் சொன்னதிலிருந்து அர்த்தம் எனக்கு புலப்படுகிறது. அப்படி இருக்கும்போது அவர் என்ன சொன்னா தெரியுமா? கவனித்தாயா? அந்த சாமி இப்ப நாயக்கர் யார் எதை கேட்டாலும் தருன்னு சொல்லி இருக்கிறார். யார் எதை கேட்டாலும் கொடுப்பார்கள். எதை கேட்டாலும் கொடுப்பார்கள். எனக்கு ஒரு யோசனை வருகிறது. ஆமா எனக்கு ஒன்று தோன்றுகிறது, உனக்கு ஒன்று. ஆமா முதல்ல உங்க யோசனை சொல்லுங்களேன். என்னுடைய யோசனை போவோம். அவர் காலையில என்ன செய்வோம்? வணங்குவோம். வணங்கிட்டு 100வது பிறந்திருக்குல அந்த குழந்தை நம்ம குழந்தை இல்ல சாகலாம் முடிப்பட்டார். 2 பெண் குழந்தை இருக்கிறது. 3வது ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. அந்த குழந்தை கேட்டா கொடுப்பார்களா? இப்பதான் யோசனை அப்படியா? நீங்களும் அதான் அதைத்தான் நான் நினைக்கிறேன். இருந்தாலும் 3வது பிறந்த குழந்தையை நம்ம கேட்கலாம். அதற்கு அவர் மறுக்கவே மாட்டார்கள். ஆமா அதனால கண்டிப்பா அவர் கொடுப்பார்கள். அதனால அவர் போய் பார்க்கலாம். கொடுத்தா வாங்குவோம். எங்கேயும் போய் சாகிறதோட அவர் காலேஜிலே வந்து சேர்த்து போயிடலாம். ஆமா சரி எங்க வரீங்க? ஏய் காரிய விளங்குமா? விளங்காம முதலே என்னை சாக விடல, இப்பவும் போக விடல. எங்க வரீங்க கேட்கிறேன். பெரிய வாடி சொல்ற வார்த்தையெல்லாம் தப்பு தப்பா சொல்றேன். உங்களுக்கு அது பேரு கஷ்டமான காரியமா இருக்கலாம். பெரிய காரியம் தான். என்ன தெரியும்? சாமி எனக்கா சாமி நல்ல வார்த்தை. உனக்கு வருமானம் கிடைக்கும்ல, அதனாலதான் இளவுடு நல்ல வார்த்தை. எனக்கு ஆஸ்பத்திரியில வைத்தியர் என்ன செய்வாங்க? தினமும் போய் கும்பிட்டு வருவாங்க. அப்படி சொல்ல மாட்டாங்க. எதுக்கு? எல்லாரும் வியாதிகள் சீக்கு வரணும், வியாதிகள் வரணும், தலைவலி காய்ச்சல் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்களை போல கலாவி பேர் என்ன பண்ண தெரியுமா? எல்லா பேரும் நல்லா சம்பாதிக்கணும், கைகால் சுகத்தோடு நல்லா இருக்கணும். அதை நான் கடன் வாங்கணும். சரி போங்க நீ போ. நாங்க எப்படியாவது பிழைக்கலாம்னு விட மாட்டேன். இப்ப எதுக்கு நீங்க உள்ள வந்தீங்க? மன்னரை பார்த்துப்பா. மன்னரை எழுதி போகணும். விழா நடந்துருக்கு. போய் பார்க்கணும். மன்னரை போய் பார்க்கணுன்றீங்க. கேட்கணும், வாங்கணும். ஆனா இன்னைக்கு நல்லா செமக்க வாங்குவீங்க. நீங்க மன்னர் ஓய்வு இருக்காரு. என்ன பண்றது? வாங்கணும் ஆகிங்க ஓய்வுல நிறையா வேலை பார்த்தாரு. களைச்சு போயிருக்காரு. சரி அவர் என்ன நிறைய என்னென்ன செய்யணுமோ அத்தனை நிறைய எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. விழுந்து செஞ்சிருப்பாரு. விழுந்து செய்யலங்க. விழுந்து கவனிச்சாங்க. செஞ்சது போல நாங்களே செஞ்சோம். அதாவது பழமொழி இருக்கு. நான் விழுந்து பார்த்தையா அப்படி ஒரு ஆளுத்துல அது மட்டும் ரொம்ப கவனிச்சு அங்கிட்டு ஆடி ஓடி வேலை பார்த்தையா. ஆனா வேலை செய்ய மாட்டாங்க. எங்களை மாதிரி வேலைக்காரங்க செய்வாங்க. அவங்க அந்த இடத்துல இருந்துட்டு இருப்பாங்க. நம்ம இருந்தாலும் பரவாயில்ல. மன்னரை கூப்பிடுமா? கூப்பிட்டோன்னே சரி சாப்பிட்டீங்களா இல்லையா? எல்லா வேலையும் நாங்க நீங்க தான் சொன்னீங்க அவருக்கு 3 பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. இப்ப 3வது ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. ஆமாமா. உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்டா நாங்க எப்படி சொல்றது? ஐயா நீங்க பேசுறதோட இப்படி வாங்க. ஏய் இங்க போயா. யாப்பா நீங்க மாமா சொல்லுங்க மந்திரியாரே. இங்க பக்கத்துல வந்து பேசுமா. பக்கத்துல வாங்க. ஏய் போயா இது. அந்த மந்தியா எனக்கு ஆம்பளை கண்டல ஆகாதியா. தள்ளி நீங்க பேசுறீங்க. ஏங்க என்னமா என்னோட பார்த்ததே இல்லையாடா? நீங்க தள்ளி விடுறீங்க. பாத்தியா என்ன சொல்றோம் போடுறது. தள்ளி விடுறீங்க.
உங்க பொண்டாட்டியான்னு நான் வச்சு ஓட்டிக்கிட்டு போறது. இங்க பாருங்க, எப்போ வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தீங்க? 10 மணிலிருந்து ஒரு 12 பேர் அந்த காலத்துல மந்திரியாரே சொல்லுங்கம்மா. இப்ப நாங்க உங்க மகாராஜாவை பார்க்க வந்தோம். சாப்பிட்டோம், அரண்மனை எல்லாம் சுத்தி பார்த்துக்கிட்டோம். சுத்தி பார்த்தீங்களா? ஆமாங்க. வயிறு நிறைய சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. ஐயா உங்க பேருக்கு சொன்னீங்க? முத்துமணிக்கு சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? பழம் சாப்பிட்டீங்களா? பால் குடிச்சீங்களா? ஏங்க, நல்ல சாப்பாடு, நல்லா சாப்பிட்டோம். பால் கொடுத்தால் என்ன தெரியுதா? ஏம்மா அந்த பணியாரத்தை சாப்பிட்டீங்களா இல்லையா? குழிப்பணியாரம் ஒன்று இருக்கு. மனைவிக்கு பழம் கொடுத்து பாத்தீங்களா? கடைசி மேலோட்டமே போயிட்டு இருக்கு. அந்த குழிப்பணியாரத்தை நீ சாப்பிட்டு இருந்தீங்கன்னா இன்னொரு ஒரு அடி வளர்ந்துருப்பீங்க. அது சாப்பிடாதுன்னா உங்களுக்கு வளராது. நான் சாப்பிட்டா நீ இருக்கீங்க. சரி சரிங்க சரி, சாப்பிட்டாச்சுல வந்த வரையில போங்க. அப்புறம் அந்தரை பார்த்துட்டு போவீங்களா? ஆசீர்வாதம் வாங்க.